எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். சிங்கிளாவே இருந்துடாதீங்க, லாஸ்ட்ல அங்கிள் ஆயிடும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பாத்தியா, இந்த மைக்கிட்ட வந்து தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பிச்சேன். ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்ன உடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருக்கு ஒய்ஃப்னு உடனே ஓகேட்டாங்க. எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம், ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம், ஆனாலும் சொல்லுங்க. எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார். பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டா பண்ண அவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார், சத்யராஜ் சார், ஜெய் சார், எல்லாருக்குமே, கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான். இருக்கு மேடம், ஒரு ஆயிடுச்சா 17 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணோனுங்க. நாங்கள் 2 பேரும் அதெல்லாம் இருக்குது சொல்கிறது இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலடா. 2 பேரும் வந்து காட்டுவாசி காஸ்டியூம் போட்டு 2 பேரும் நடித்தோம். 2 பேரும் ஒரே ரூம் தான். அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்கணும். அப்போயே பேசுவோம் நாங்கள் 2 பேரும், மச்சான் எப்படியாவது என்ன பண்ணி மேலே வந்துடணும்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றா போயிடலாம்டா, ரூம் போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னுவான். அப்போயே அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி, காமெடி எவ்வளோ பண்ணுவான். இன்றைக்கி வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டார். நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டேன். உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா. நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பற்றியா, நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த, நான் கிடையாது. உன் கதை தான், உன் கதை, உன் ப்ரொடியூசர், நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆச்சு. ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி. ஏன்னா அதை சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான். நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பார், என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா எடுத்தால் சரி அப்படின்வார். சார் இது உங்கள் படம் சார், ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க, நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு. சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார், ரொம்ப நன்றி சார். இமான் சார், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை, கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இதுமாரி சாரோட நடிக்கணும். நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு அவர். ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்துரும்போது தான் பாருன்னு கிளம்பி போயினேங்கிறார் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துணையாக இருக்கணும், ரொம்ப நன்றி. ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட, எப்படிங்க இப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே இருந்துடாதீங்க, லாஸ்ட்டில் அங்கிள் ஆகிடுவோம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா, இந்த மைக்கிட்ட வந்து தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தங்கதுரை. நானும் ஒன்று மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னை எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மடர்னாசியிலேருந்து எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த படத்தை விட்டு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ பேச வராது, ஏதாவது தப்பாக பேசினா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த கதை எழுதி முடித்த உடனே முத நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தோன்னே அவர் கதை கேட்டார், ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆனோடனே அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து ஃபஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், யார் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகி பாபு சார், அதுக்கப்புறம் ஜெய் சார், அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னென்னா இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசன் சார் இதுக்கு போயிடலாம், அது வந்து அவர் போயிடல, அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம், அப்புறம் இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம். பார்த்தா இங்கே பட்ஜெட் ஏறது இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே வந்து போடலாம்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலாக பார்த்தா 25 ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் பட்ஜெட் போட்டு பார்க்குறாங்க, இவருக்கு ஷாக் ஆகுது, ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணுறோம், ஏன்னா எவ்வளோ காஸ்டிங் இருந்தால் தான் அது ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த கதைக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் தேவை, நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணும்போது அவர் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார்,
இந்த படத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு ஸ்கேல் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும். ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதையை கேட்டார். கதையை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டுப்பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அப்போ ஷூட்டிங் டைமில் என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா இந்த ரம்ஜானில் வந்து நோன்பு இருந்தார். நம்மளாம் ஒரு வேளை சாப்பிட்றாவே டென்ஷன் ஆயிரும். அடுத்த வேலை பார்க்கும்போது என்னடா சாப்பாடு உண்டு. அவர் 3 வேளையுமே சாப்பிட மாட்டார். வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து 3 வேளையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. அது அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட்டு திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல, அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல. அவர் இருந்த அந்த 25 நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணார். அந்த நோன்பு இருந்த சமயத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அவ்வளோ வலி வேதனையோட பண்ணார். அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணார். எல்லா விதத்துலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இந்த படம் முக்கியமாக நகரத்துக்கு காரணமே யோகி பாபு சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது. அதுக்கப்புறம் சாய்தன்யா அவங்க, அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன், அப்புறம் ஸ்ரீமன் சார். ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கேரவனுக்கே போக மாட்டார். ஸ்பாட்லேயே தான் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். அப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் இவர் இளவரசர் சார், அதுக்கப்புறம் பிரகையா எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் என்னென்னா எனக்கு யாரோ பார்த்தோம். பட் கேமராமேன் வந்து கதையை கேட்டார். கதையை கேட்கும்போது அவர் கேட்கும்போது அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸ்பாட்டில் அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு அவர். ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கதோர் அண்ணன் வந்து ஸ்பாட்டில் செம ஜாலி. இங்கே எவ்வளோ அடித்தாரோ அதை விட பல மடங்கு அடிப்பார். அடித்து அதில் நம்ம ஏதாவது சின்னதாக பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெய்க்கு அம்மா அப்படின்னு, ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்னோடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருக்கு ஒய்ஃப்னு உடனே ஓகேன்ட்டாங்க. அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல. நிறைய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் வந்து அனந்தரிங்க குமார், அவரும் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில ராஜேஷ், இளன் சார், அப்புறம் அஸ்ரப் சார், அப்புறம் உதயகுமார் மேனேஜர், இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எங்களால் முடிஞ்ச வரலும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது ஒரு குடும்ப பாங்காக ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்து ஒரு காமெடியான படம். நல்லா 2 மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி ஒரு படம். இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.